தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் படைகளின் ஆண்டவர். எப்படி ஒரு படையோடு இருக்கிற அரசன் நம்பிக்கையோடு இருப்பானோ, பாதுகாப்போடு இருப்பானோ, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உம்மோடு கூட இருக்கிற அந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே எங்களுக்கென எவரும் இல்லை. எங்களுடைய வேதனை சோதனைகளிலே நாங்கள் தனித்து போராடுகிறோம் என்கிற உணர்வுகள் வருகிற பொழுது, படைகளின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய உறைவிடம் எவ்வளவோ அழகானது, அற்புதமானது. உம்மோடு தங்கி இருக்கிற பொழுது அது எங்களுக்கு மகிழ்ச்சியான பொழுதாக இருக்கிறது. அது எங்களுக்கு நிம்மதியான பொருளாக இருக்கிறது. அது எங்களுக்கு ஆறுதலின் பொழுதாக இருக்கிறது. உம்முடைய அன்பை சுவைக்கிற அந்த நேரம், உம்முடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம், ஆண்டவரே, எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு பேரின்பம் வாய்ந்தது. இந்த உலகத்தில் பொன்னோடும் பொருளோடும் வாழுகிற பல மணி நேரங்களை விட உன் அருகாமையில் வாழுகின்ற ஒரு சில மணித்துளிகள் அற்புதமானவை. ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே அருட்தந்தையர்களும் ஏராளமான தொலைக்காட்சி நேயர்களும் சகோதர சகோதரிகளும் உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திற்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இந்த பிரசன்னம் எங்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு தங்கி இருக்கிறார். இந்த நற்கருணை என்கிற இந்த அற்புதமான திருவருட்சாதனத்திலே தங்கி என்னை பார்க்கிறார், என்னை தேற்றுகிறார், என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு செய்கிறார் என்கிற ஒரு அசைக்க முடியாத உணர்வை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். அன்பு தெய்வமே, ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும், படைகளின் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய உறைவிடத்திலே நான் இருக்கிற பொழுது ஏன் நான் அஞ்ச வேண்டும், ஏன் நான் கலங்க வேண்டும், நான் ஏன் தயங்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் வாழ்வதற்கு இந்த நாள், இந்த நேரம் உதவுவதாக. அன்பு தெய்வமே, உம்முடைய ஆசீரை, உம்முடைய அன்பை ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்திலே தந்தருளும். இதோ அத்தகைய உற்சாகத்தோடு படைகளின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் எல்லோரும் சேர்ந்து கடவுளை ஆராதித்து
நம்முடைய இயேசுவை ஆராதித்து, வல்லவர் நல்லவரை ஆராதித்து இந்த பாடலிலே பங்கேற்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன்.
வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை இன்று நினைத்து தியானித்து உம்மை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உம்முடைய உறைவிடத்திலே, உம்முடைய இல்லத்திலே இருப்பது என்பது எங்களுக்கு பாதுகாப்பானது, நம்பிக்கையானது. வலுவுள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம், மன்னிப்பு பெறுகிறோம், இரக்கத்தை பெறுகிறோம், வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, அதனால்தான் உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்பதை அனுபவிக்க முடிகிறது. ஆண்டவரே, முழுமையாக தாழ்பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய உறைவிடத்திலே என்றென்றும் நாங்கள் இருந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம், உம்முடைய அந்த உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துவதை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே சகோதர சகோதரிடத்திலே உம்முடைய உடனிருப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். எல்லாரும் உடைய உறைவிடத்திற்கு வந்து உடைய பாதுகாப்பையும் உடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள ஒரு தூண்டுதலான வாழ்வை வாழ்வதற்கு நாங்கள் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கு எங்களை பணித்தருளும், கரம் பிடித்து வழி நடத்தியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, எங்களுக்காக உம்மையே கொடுத்தவரே, இதோ இந்த வேளையிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, பலவித கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, உறைவிடங்கள் இல்லாமல் தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால சூழல், குடும்ப சூழல், அவர்களுக்கென்று ஒரு இல்லம் இல்லை, தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெயில் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை அப்படித்தான் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு சிலர் இல்லிடத்துக்கு ஏதாவது இல்லத்திலே சேர்த்துவிட நாங்கள் விருப்பப்பட்டாலும் அவர்கள் சேர்வதற்கு விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட நிலையிலும் மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரணம், ஆனாலும் இந்த மக்களை இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நோய் நொடிகள் இல்லாமல் அவர்களை பாதுகாத்தரணும். எந்த தீமைகளும், எந்த தொற்று வியாதிகளும் அவர்களை தாக்காமல் பாதுகாத்தரணும். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய கரங்களில் வைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தரணும். அவர்களுக்கு நோய்கள் இருந்தால் குணமாக்கியறணும். ஆண்டவரே, அவர்களுக்கு இதோ இல்லம் கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதை தேடி செல்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு தந்தரணும். திருவோரங்களிலே, வீதிகளிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த வேலையிலையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், அவர்களை நலப்படுத்தியறலும், நல் வாழ்வை கொடுத்தரலும். ஆண்டவரே, ஆமென்.
மாறிடாத என் நேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே உன் தோளில் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே உன்வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே உன்வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உண்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. திருப்பாடல் 84 இறை வார்த்தைகள் 2, 3, 4, 5 மற்றும் 11. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரில் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடும் கிடைத்துள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. தாயும் தந்தையுமான எங்களை எந்நாளும் பேணி பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய இறைவா, உமது பாதத்திலே ஒரே நேரத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை நீர் செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இல்லங்களிலே தனிமையாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இறைவேண்டல் செய்யலாம். ஆயினும் இந்த நொடிப்பொழுதிலே ஆண்டவரே நேரடியாக உலகம் முழுமைக்கும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே மக்களாக உமது பிள்ளைகளாக இதோ இந்த தருணத்திலே
உம்மை பார்த்து ஜெபிப்பதும், உம்மை ஆராதிப்பதும், உம்மை புகழ்ந்துரைப்பதும், எங்களுடைய மனக்கவலைகளை குமுறல்களை உமது பாதத்திலே சமர்ப்பிப்பதும் எத்துணை அழகு வாய்ந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி உலகளாவிய குடும்பமாக உமது பாதத்திலே ஆண்டவரே, தந்தையே, அப்பா என்று அழைக்கின்ற ஒரு பேற்றை தந்திருக்கிறீரே. எத்தனை அழகான அற்புதமான தருணமாக இருக்கிறது ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்கு இருவர் மூவர் என் பேரின் பொருட்டு ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று உத்தரவாதத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீரே. அந்த அடிப்படையிலே உலகளாவிய குடும்பமாக, மாதா தொலைக்காட்சி குடும்பமாக ஆண்டவரே, எங்கு எப்படி நாங்கள் வசித்து வாழ்ந்து வந்தாலும் இதோ இந்த தருணத்திலே ஒன்றாக கூட செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ நீர் வாழ்கின்ற தெய்வம் என்பதை அறிகிறோம். நீர் வாழ்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் நாங்களும் வாழ்கின்றோம் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் படைகளின் ஆண்டவர் ஆயினும் நீர் சீயோன் மலைகளில் வாழக்கூடிய கடவுள் என்ற போதிலும், நீர் இயற்கையில் உறைந்திருக்கக்கூடிய கடவுள் என்ற போதிலும், நீர் எல்லா இடங்களிலும் இருப்பவர் என்ற போதிலும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்து அங்கு உறைந்திருக்கிறீரே. எத்தனை அற்புதமான அருமையான செயல் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். விண்ணகம் இருந்த பொழுதும் மேலான இடங்கள் இருந்த போதும் ஆண்டவரே, இதோ பாவிகளாக ஏழைகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களில் நீர் உறைந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பேர் உவகை கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உரைகின்ற, நீர் தங்கி இருக்கக்கூடிய இடம் எத்தனை அழகானது என்பதை நாங்கள் சிந்திக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களை உடலை புனிதப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உரைகின்ற இடமாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்தறிய செய்தருளும். நீர் வாழுகின்ற உன்னதமான இடமாக எங்களுடைய உடல் இருக்கிறதா என்பதை சிந்தித்தறிய செய்தருளும். இதன் வழியாக ஆண்டவரே, எங்களை நாங்கள் புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி நீர் வாழக்கூடிய அற்புதமான இல்லிடமாக எங்கள் உள்ளத்தை மாற்றியருள் ஆண்டவரை துணை புரியும். பவுலடியார் 1 கொரிந்தியர் 3:16 சொல்வது போல, கடவுள் உங்களுடைய உடலிலே குடியிருக்கிறார் என்பதும், நீங்கள் ஆவியானவர் குடியிருக்கக்கூடிய ஆலயம் என்பதும் உங்களுக்கு தெரியாதா என்று கொரிந்து நகர் மக்களை பார்த்து கேட்பதை போல் ஆண்டவரே, எங்கள் உடல், எங்களுடைய உள்ளம் இவற்றில் நீர் வாழுகின்றீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. வாழ்கின்ற அடிப்படையிலே, நீர் உறைந்திருக்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய உடலும் உள்ளமும் கோயிலாக ஆலயமாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தி எந்நாளும் நீர் எங்களில் தங்கியிருக்கவும், உமது அருள் கரம், உமது ஆவியினுடைய வல்லமை எங்கள் உடல் முழுவதும் உள்ளம் முழுவதும் ஊடுருவி பாய்ந்திருக்கவும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வாழுகின்ற விதத்திலே அருள் மயமாக்கிடும். ஆமேன். என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை
கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழிநடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு. என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழிநடத்து. திருப்பெயர் நான் பாடிடும் கீதம். உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம். உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருவாழ்வெம கருளும் இறைவா, இறைவா. உன் திருவாழ்வெம கருளும். உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார். இயேசுவே, என்னுடன் நீ பேசு. என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழிநடத்து. இயேசுவின் பெயருக்கு உலகெங்கும் இணையடி பணிந்து தலைவணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு உலகெங்கும் இணையடி பணிந்து தலைவணங்கிடுமே. இயேசுவே, உம் புகழ் வாழ்க, வாழ்க, வாழ்க. இயேசுவே, உம் புகழ் வாழ்க. இயேசுவே, நீர் என் இதயத்தின் வேதன். என்னை தள்ளிவிடாதே. இயேசுவே, என்னுடன் நீ பேசு. என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழிநடத்து. ஆண்டவரே, ஒப்புக்கொள்கிறோம். உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானாலும் அதில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பாவி.
உம்முடைய வார்த்தையை, உம்முடைய திருவுளத்தை அறிந்தும் செயல்படுத்தாமல் எங்களுடைய சுயநல போக்கிலே வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உறைவிடத்திற்கு வந்தால் நம்பிக்கை பிறக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, வாழ்வு கிடைக்கிறது என்று எங்களால் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பாவிகளாக இருந்து உம்மை புறக்கணித்து விடுகிறோமே. ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அறிந்த கடவுளாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் என்னவென்று எல்லாவற்றையும் அறிந்தவராக, அதனை கடந்தவராகவும் இருக்கிறீர். வல்லமையுள்ள கடவுள் ஆண்டவரே நீர். திருப்பாடலிலே வாசித்தோம் அல்லவா, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உம்மிடமிருந்து வலிமை பெற்று மானிடர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முடைய இல்லத்திற்கு, உம்முடைய உறைவிடத்திற்கு நாங்கள் வரும் பொழுது வலிமை பெறுகிறோம் வாழ்வதற்கு. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு வலிமையை கொடுக்கிறேன். போராடுவதற்கு, பாவங்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஆற்றலை கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே வீடுகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இல்லத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள், ஏக்கத்திலே துடித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளோடு இருக்க முடியவில்லையே என்ற கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த வயதான காலத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் துடித்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் போகவில்லை, பொழுது போகவில்லை. ஓடி ஓடி உழைத்தோம், இப்பொழுது எங்களால் ஓட முடியவில்லை, உழைக்க முடியவில்லை, வயதாகிவிட்டது. ஒரே ஆறுதல் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இருந்து உறவாடுவது, அவர்களோடு பேசி மகிழ்வது. ஆனால் அது கூட கிடைக்காமல் துடிக்கின்றார்கள் எத்தனையோ பேர். அவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆறுதலாக, தேற்றரவாக, அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இருந்திரணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியை என்றென்றும் தங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள நீர் துணை செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீ, என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீ. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர்.
நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் உன் கரம் இருக்கும். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் கரம் இருக்கும். கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேல் இறைவா. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை அறிந்திருந்தீர். இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீ இருளில் ஒளியாய் திகழ்கின்றீ. நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீ இருளில் ஒளியாய் திகழ்கின்றே. வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேல் இறைவா. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆமாண்டவரே, என்னை நீர் முழுவதும் அறிந்தவராக இருக்கிறீர். நான் அமர்வது, எழுவது, உண்பது, உடுப்பது, நடப்பது, படுப்பது என அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். அதனால்தான் உம்முடைய இல்லிடம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. என்னை அறிந்த தெய்வம் நீர் என்னோடு இருக்கிற பொழுது, என்னை உணர்ந்த தெய்வம் நீர் என்னோடு இருக்கிற பொழுது, நான் உம்முடைய இல்லத்திலே இருக்கிற பொழுது நீர் என்னை பாதுகாக்கிறீர், நீர் என்னை பராமரிக்கிறீர், நீர் என்னை வழிநடத்துகிறீர். ஆமாண்டவரே, நீர் என்னோடு இருக்கிற பொழுது அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. நான் உன்னோடு இணைந்து செயல்படுகிற பொழுது எனக்கு அது என்னாலும் ஆசிராக உண்டு. அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது முன்பாக அழைத்து வருகிறோம். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு சொந்தங்களையும் உமது முன்பாக நிறுத்துகிறோம். பல்வேறு வகைகளிலே உடல் நோயினால் வேதனைப்படுகிறவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே எனக்கு நலம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கிற அந்த சகோதரர்களை, அந்த சகோதரிகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறும் என்கிற நம்பிக்கையில் இதிலே பங்கேற்கிறவர்களை உமது திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய இல்லிடம் எவ்வளவு அழகானது என்பதை நம்புகிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள செய்தருளும் ஐயா. ஆண்டவரே, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தளர்ச்சிகள், சோர்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம்.
வாழ்க்கையில் முன்னேற இயலாமல் தடுமாறி தடுமாறி தேங்கி போய் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. உம்முடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லம் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வல்லமையை, சக்தியை தரும் என்கிற அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் கூட எழுந்து நடக்கணும். உம்முடைய கைகளை நீட்டி எழுந்து வா, எழுந்து நட என்று எங்களை பார்த்து சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய செவிகள் திறக்கப்படணும், உன்னுடைய கண்கள் பார்வை பெறணும் என்று அந்த நாளிலே சொன்னீர்களே. ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் திறக்கப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் பார்வை பெறணும் ஆண்டவரே. எதை பார்க்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பதற்கு உம்முடைய செவிகளை, எங்களது காதுகளை உறுதிப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை, உம்முடைய அருளை நாங்கள் சுவைக்கக்கூடிய நாளாக இன்றைய இந்த நாள் மாறணும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாய் இருக்கிறது. இனிமேல் எதுவும் செயல்பட முடியாது என்றெல்லாம் எண்ணி சோர்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம். நம்பிக்கை அளிப்பவரே, சக்தி தருபவரே, வல்லமையோடு இருப்பவரே, ஆண்டவரே உணர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் நடப்பதற்கான அந்த வழியை எங்களுக்கு கண்டுபிடித்து தாரும் ஆண்டவரே. எங்களது பாதையிலே விளக்காக, எங்களது வழிகள் முழுவதும் நீர் கோட்டையாக, அரணாக நின்று எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ உம்முடைய இந்த இருப்பிடத்தை நம்பி, இதோ உம்முடைய இந்த அழகான, இந்த அற்புதமான பிரசன்னத்தை நம்பி ஒன்று கூடியிருக்கிற நாங்கள், படைகளின் ஆண்டவரே, உம்முடைய இல்லிடம் எவ்வளவு அழகானது என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் நம்பிக்கையோடு கூட நடப்பதற்கு, துணிந்து செயல்படுவதற்கு இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, இந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாக, உம்முடைய அன்பை உணர்ந்து புரிந்து செயல்படக்கூடிய நாளாக மாறச் செய்தருளும். எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் நகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான குருவே. உறவும் நீயே, உள்ளத்தின் நகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான குருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். வெறுமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் வேதன் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். கலந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம்
கடவுள். வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதாது அன்புருவே. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. ஆம், இதோ நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கைகளை இறுக்கமாக கோர்த்து பிடித்துக் கொள்வோம். நோய்களிலும் தாழ்விலும் தளர்ச்சியிலும் நம்பிக்கை இல்லாத நேரங்களிலும் நம்மை அற்புதமான வழியிலே, அவருடைய வழியிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.